அந்த வகையில் அடுத்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சியினுடைய இதய பீடம் என்று சொல்வது வர்ணம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த வர்ணத்தின் ஊடாகத்தான் ஒரு நாட்டிய கலைஞருடைய நடன திறத்தை நாங்கள் அளவிடலாம். ஒரு அளவுகோல் என்பது வர்ணத்தின் மூலம் அளவுகோல் அவரை அளக்கின்றார்கள் என்று இந்த பரதநாட்டிய வல்லுநர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் அடுத்த முக்கியமான பாகம் இந்த வர்ணம். அதற்குத்தான் நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன். வருகின்ற வர்ணம் 4 பகுதிகளாக இருக்க போகிறது. இதிலே 3 சஞ்சாரிகளிலே 3 நமக்கு தெரிந்த அல்லது நாங்கள் ஏதோ ஒரு இடத்திலே படித்த அறிந்த கதைகள் இருக்க போகிறது. அந்த கதைகளை நான் சுருக்கமாக உங்களிடம் பகிர்ந்த வண்ணம் ஆங்கிலத்திலே அதற்கான விளக்கத்தை தருவதற்காக தாமிராவிடம் ஒலிவாங்கி கொடுக்க போகின்றேன். ஏனெனில் உங்களுடைய செவிகள் என்றால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொல்வார். ஆகவே உங்களுடைய செவிகளும் ஓய்ந்து அல்லது களைத்து போவதற்கு முன் நான் என்னுடைய கருத்தை பகிர்ந்து நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். யார் பெரியவர், நீயா நானா என்கின்ற கேள்வி இன்றல்ல அன்றைய காலம் தொட்டு அது இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த முதல் பகுதியினுடைய கதை உங்களுக்கு விளக்கப் போகிறது. ஆக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையில் ஓர் போட்டி இடம்பெற்றதாக அருணாச்சல புராணம் என்கின்ற புராணம் எங்களுக்கு சொல்லுகிறது. நான் ஆக்குவதால் நான் பெரியவன் என்று ஒருவரும், நான் காப்பதினால் எவரோடும் உயிரோடு இருப்பதால் தான் பெரியவன் என்று விஷ்ணுவும் வாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாதம் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த தொடர்கின்ற வாதத்திற்கு ஓர் முற்றுப்புள்ளி இடம்பெற வேண்டும் என்பதற்காய் இருவருக்கும் இடையே ஒரு சோதி பிளம்பு ஒன்று தோன்றுகிறது. அந்த தோன்றுகின்ற சோதி பிளம்பை கூட இவர்கள் கரசனை கொள்ளாமல் இவர்கள் இருவரும் இந்த நீ நான் பெரியவன் என்கின்ற இந்த வாதம் முற்றிக்கொண்டே செல்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு முன்னாக ஓர் அசரீரி ஒலித்து அந்த அசரீரி சொல்கிறது, எவர் முதலாவதாக இந்த ஒளிப்பிளம்பின் அடியையோ அல்லது முடியையோ காண்கிறீர்களோ அவர்தான் பெரியவர் என்று அந்த அசரீரி சொல்கிறது. ஆகவே அடியை தேடி விஷ்ணுவும் முடியை தேடி பிரம்மாவும் பயணிக்கிறார்கள். இது அந்த அருணாச்சல புராணம் சொல்லுகின்ற கதை. பூமியை துளைத்து கொண்டு விஷ்ணு செல்கிறார், வானத்தை நோக்கி பிரம்மா செல்கிறார். சிறிது காலங்கள் செல்கிறது. அடியை தேடிப்போன விஷ்ணுவோ களைத்து விடுகிறார். வந்திருக்கின்ற ஒளிப்பிளம்பு யார் என்பதை புரிந்து கொள்கிறார். புரிந்தவுடன் அவர் மீண்டும் மேல் நோக்கி வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறார். ஆனால் மேலே சென்ற பிரம்மன் பார்த்தார், தேடி 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 போகிறார். ஆனால் அவரால் முடியை காண முடியவில்லை. ஆனால் மேலே இருந்து ஒரு தாழம்பூ வர அந்த தாழம்பூவை சாட்சியாக அழைத்து, நான் முடியை கண்டுவிட்டேன், அந்த முடியை கண்டதற்கு நீதான் சாட்சி என்று சொல் என்று தாழம்பூவை அழைத்து வந்து அந்த ஒளிப்புளம்பின் முன், அந்த சிவலிங்கத்தின் முன்னே வந்து அவ்வாறு சொல்ல வைக்கிறார். அதனால்தான் இன்றும் விஷ்ணுவுக்கு ஆலயங்கள் தனித்தாக இருக்கிறது. ஆனால் பிரம்மாவுக்கு என்று ஆலயம் இல்லாமல் போனது இந்த பொய் சொன்னத காரணத்தினால். அதற்கு பொய்ச்சாட்சி சொன்னதால் தாழம்பூ என்பது பூசைக்கு பயன்படுத்தப்பட ஒவ்வாத மலர் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கையில் நேர்மையும் உண்மையும் மிக முக்கியமானது என்கின்ற அறத்தை இந்த கதை சொல்லித் தருகிறது. ஆகவே எல்லோருக்கும் பொதுவான பரம்பொருள்தான் உலகத்தை ஆக்கும் காக்கும் வல்லமை மிக்கவர் என்பதை சொல்லுகின்ற இந்த கதை இன்று வருகின்ற வர்ணத்தின் முதல் ஓர் சஞ்சாரியாய் இருக்க போகிறது. அதன் பின்னர் அடுத்த சஞ்சாரிக்குள் இன்னும் ஒரு கதை. ஏனெனில் இங்கிருக்கின்ற எல்லோரும், நான் உட்பட நாங்கள் எல்லோரும் தாமிரா பரதநாட்டியத்தோடு இணைந்தவர். நாங்கள் எல்லாம் பரதநாட்டியத்தை பார்த்து மகிழ்கின்றவர்கள். ஆகவே இங்கே அபிநயிக்கப்படுவது என்ன என்பதை உணர்வதற்காக நான் இந்த கதைகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், பொறுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில். அடுத்து மிருகண்டர் என்பவர் ஒரு மகரிஷி, அவருடைய மனைவி மருதவதி. இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஓர் குழந்தை வரம் வேண்டுகிறார்கள் சிவனை நோக்கி. அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்காக, மிருகண்டா, உன்னால் நான் மனம் குளிர்ந்தேன், சொல், நீண்ட காலம் வாழப்போகின்ற 100 குழந்தைகள் உனக்கு வேண்டுமா, அல்லது மெத்த படித்த அறிவுபூர்வமான ஒரு குழந்தை 16 ஆண்டுகள் வாழ்கின்ற குழந்தை உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது மகரிஷி சொல்கிறார், இல்லை, எனக்கு 16 ஆண்டுகள் வாழ்கின்ற ஒரு குழந்தையை தந்தால் போதும் என்று சொல்லுகிறார். நல்லது, உனக்கு அவன் கிடைப்பான் என்று சொல்கிறார். அவருக்கு மகரிஷிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு பெயர் வைக்கிறார்கள். மார்க்கண்டேயர் என்கின்ற பெயர் சூட்டப்படுகிறது. அவர் வல்லவனாகவும் நல்லவனாகவும் வேத ஆகமங்களை மிகவும் திறம்பட கற்றுக்கொள்கின்ற ஓர் அற்புதமான ஓர் பிள்ளையாக வளர்ந்து வருகிறார்.
அவன் 16 வயதை நோக்கி நெருங்கி செல்லுகின்ற பொழுது முனிவருக்கும் துணைவியாருக்கும் பெரிய சஞ்சலம் ஏற்படுகிறது. இந்த மகன் எங்களை விட்டு செல்ல போகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது என்கிற பொழுது மார்க்கண்டேயன் இவர்களுடைய சோர்வு நிலை கண்டு அவன் கேட்கிறான், என்ன தந்தையே நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று. இதுதான் விடயம் என்று அவர்கள் சொன்னவுடன் மார்க்கண்டேயன் சொல்கிறான், இதற்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் எல்லோருக்கும் பொதுவான முழுமுதற் கடவுளை நோக்கி நான் தவம் செய்கிறேன், அந்த ஆதி சிவன் என்னை காப்பான் என்று சொல்லி அவரை நோக்கி தன்னுடைய அனுஷ்டானங்களையும் பஜனைகளையும் பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 16 வயதிலே இவரை காவு கொள்ள வேண்டும் என்று காலன் எமன் வந்துவிட்டார். இவர் சிவலிங்கத்தை பற்றி பிடித்த வண்டியே நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அந்த வேளையில் சிவன் தோன்றி அந்த எமனை காலனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16ஆக வாழ்கின்ற ஒரு மார்க்கண்டேயனாக அவருக்கு வரம் கொடுக்கிறார். அதனால் தான் மார்க்கண்டேயன் போல் நாங்கள் வாழ வேண்டும், என்றும் 16ஓடு மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக இந்த உலகத்திலே வாழ்வார் என்று சிவன் அருளுகிறார். ஆகவே அந்த கதை 2வது சஞ்சாரியிலே வருகிறது. 3வது சஞ்சாரியிலே துர்வாச முனிவருடைய கதை வருகிறது. அவர் ஒருமுறை அனைத்து கடவுள்களையே சபித்து அவர்கள் வலுவற்றவர்களாக சக்தி இல்லாதவர்களாக மாறிவிட வேண்டும் என்று துர்வாச முனிவர் ஒரு சாபம் சொல்கிறார். ஆகவே தெய்வங்கள் அனைவரும் விஷ்ணு காக்கின்ற கடவுளிடம் சென்று எங்களை காக்க வேண்டும் இந்த சாபத்தில் இருந்து என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், நான் காப்பதென்றால் கடவுள்களையும் தேவர்களையும் மாத்திரம்தான் காக்க முடியும், அனைத்து மாந்தர்களையும் காக்கின்ற வல்லமை எனக்கு இல்லை, அது அகிலத்தை ஆளுகின்ற சிவனுக்கு உரித்தானது என்று அவரை நோக்கி கைகாட்டி அவரிடம் திருப்பி விடுகிறார். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பாற்கடலை கடைந்து அதிலே இருக்கின்ற அமிர்தத்தை எடுத்தால் இந்த சாப விமோசனத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லுகின்ற பொழுது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்கின்ற சர்ப்பத்தை கயிறாகவும் கொண்டு இந்த பாற்கடலை அவர்கள் கடைகிறார்கள். கடைகின்ற பொழுது வாசுகி என்கின்ற அந்த பாம்பில் சர்ப்பத்திலிருந்து காலம் என்கின்ற விஷமும் இந்த பாற்கடலிலிருந்து ஆலம் என்கின்ற விஷமும் வருகிறது. இந்த விஷம் வருகின்ற பொழுது இந்த விஷத்தை மற்றவர்கள் சுவாசித்தாலோ பருகினாலோ அவர்களுக்கும் இழப்பு, அதுபோல இதனை உட்கொண்டால் இறைவனுக்கு பாதிப்பு மாத்திரமல்ல இந்த உலகுக்கும் பாதிப்பு என்கிறார்கள். ஆகவே ஆலகால விஷத்தை இறைவன் உட்கொள்கின்ற பொழுது பக்கத்திலே இருந்த பார்வதி தேவியார் அவருடைய கழுத்தை நசைக்கின்ற பொழுது அந்த களத்திலே அந்த நஞ்சு தங்கிவிடுகிறது. அதனால்தான் நஞ்சுண்ட கண்டன் என்று திருநீலகண்டர் என்று நாங்கள் சிவனை அழைக்கிறோம். ஆகவே இந்த கதை 3வது சஞ்சாரிகளிலே 3வதாக இடம்பெறுகிறது. இத்துணை கதைகளையும் உள்வாங்கி 4வது ஒட்டுமொத்தமாக சுரங்களை தனதாக்கிய வகையில் இந்த வர்ணம் வர இருக்கிறது. வர்ணம் வரணும் என்று சொன்னால் உங்கள் கைகள் ஒன்றை ஒன்று முத்தமிட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கேட்டு இதனை தொடர்ந்து ஆங்கிலத்திலே தருவதற்காய் தாமிரா குமார் அவர்களிடம் கையளிக்கிறேன். The next piece in tonight's Margam will be Varnam. In any Bharatanatyam Arangecham, the Varnam is the climax, holding great caliber. Varnam is the most colorful and most important piece in a Bharatanatyam Arangecham, interwoven with complex rhythmic patterns and calls forth all levels of versatility and individuality of the artists. It incorporates the richness of the melody and artful interpretation. The Varnam is enriched by jadis, which are pure rhythmic movements interposed between the lyrics. The emotional passages bring out the best bhava, which is expressions, as I did mention before, raga and tala of the artist. Today's Varnam is a composition of Sri Papanasam Shivan glorifying Lord Shiva, whose very name defies and stalls death. In this Varnam, Lord Shiva is addressed as Swami, where his devotees express their deepest and sophisticated love for him. In the first half of the Varnam, what we address as the Purvangam, the artist describes his valor and compassion through the stories of Lingodbhava, Markandeya, and Amrita Mandanam, which Ranjitana just beautifully explained. In the second half of Varnam, what we consider the Uttarangam, the dancer displays her devotion for Lord Nadaraja and exalting his cosmic dance. Ladies and gentlemen, Varnam is set to Ragam Natte Kurinji, Talam Adi, choreographed by Guru Srimati Sadhana Paranji.
தக்க ராம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க ராம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தத்த கிட்ட கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தக்க தத்த கிட்ட நக்க ஜம் தரி கிட்ட தாம் தத்த கிட்ட நக்க ஜம் தக்குந்தரி கிட்ட தக்க தத்த கிட்ட கிட்ட நக்க ஜம் தக்குந்தரி கிட்ட தக்க தக்க ஜம் தக்க நம் தக்க ஜம் தக்க நம் தாம் தத்த கிட்ட ஜம் தத்த கிட்ட கிட்ட ஜம் ஜம் தத்தி தக்க திக்கு கிருதகதர்கிடுதோம் தாம் தத்த கிட்ட ஜம் தத்த கிட்ட கிட்ட ஜம் ஜம் தத்தி தோம் தத்தி தக்க திக்கு கிருதகதர்கிடுதோம் தத் கிருதகதர்கிடுதோம் தாம் தத்த கிட்ட ஜம் தத்த கிட்ட கிட்ட ஜம் ஜம் தத்தி தோம் தத்தி நம் தத்தி தக்க திக்கு கிருதகதர்கிடுதோம் தத் கிருதகதர்கிடுதோம் கிருதகதர்கிடுதோம் சுவாமி
நானுந்தன் அடிமை உலகமெல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை உலகம் எல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை உலகம் எல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை உலகமெல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை எல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை உலகமெல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை உலகமெல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை உலகமெல்லாம் தக்க திமி தக்க ததிகினத்தும் தீனு தத்தத்திமி தாஹத்த ஜம் தக்க ஜம் தனம் தரும் தக்கிட்ட தக்கதாம் தக்கிட்ட தக்கதை தக்கிட்ட தக்கதோம் தக்கிட்ட தக்க தஜம் தத்தன்னம் தத்தரும் தக்கிட்ட தக்கதீனு தத்தத்திமி தாஹத்த ஜம் தக்க ஜம் தனம் தரும் தக்கிட்ட தக்கதாம் தக்கிட்ட தக்கதை தக்கிட்ட தக்கதோம் தக்கிட்ட தக்க தஜம் தத்தன்னம் தத்தரும் தக்கிட்ட தக்கதீனு தத்தத்திமி தாஹத்த ஜம் தக்க ஜம் தஜம் தக்கிட்ட தக்கதீனு தத்தத்திமி தாஹத்த ஜம் தக்க ஜம் தஜம் தக்கிட்ட தக்கதீனு திமி தக்கிட்ட திம்மி கிட்ட கிட்ட தக்க ஜன்னு தக்க கிட்ட தக்குந்தரி கிட்ட தக்க தித்தாம் தர்கிடுதோம் தித்தாம் தர்கிடுதோம் தித்தாம் தர்கிடுதோம் தீனு திமி தக்கி திம்மி தக்க கிட்ட தக்க ஜன்னு தக்க தக்குந்தரி கிட்ட தக்க தித்தாம் தர்கிடுதோம் தித்தாம் தர்கிடுதோம் தித்தாம் தர்கிடுதோம் தீனு திமி தக்கிட்ட திம்மி தக்க கிட்ட தக்க ஜன்னு தக்க தக்குந்தரி கிட்ட தித்தாம் தர்கிடுதோம் தித்தாம் தர்கிடுதோம் தித்தாம் தர்கிடுதோம் தாமதம் செய்யாத வந்தருள் மாதோர் பங்கா பூதேஷ தாமதம் செய்யாத வந்தருள் மாதோர் பங்கா பூதேஷ தாமதம் செய்யாத
ஜன்னுதா தன்னா தத்தரித்த ரித்த கிண்ண தத்தரித்த ரித்த ஜம் தா தனா ஜன்னுதா தனா திமிதா தனா ஜன்னுதா தனா திமிதா தத்தித்தா கிருதகதரிகிருதும் தித்தா கிருதகதரிகிருதும் தா கிருதகதரிகிருதும் தா தன்னா ஜன்னுதா தன்னா தத்தரித்த ரித்த கிண்ண தத்தரித்த ரித்த ஜம் தா தனா ஜனுதா தனா திமிதா தனா ஜனுதா தனா திமிதா தத்தித்தா கிருதகதரிகிருதும் தித்தா கிருதகதரிகிருதும் தா கிருதகதரிகிருதும் தா தன்னா ஜன்னுதா தன்னா திமிதா தரித்த ரித்த கிண்ண தத்தரித்த ரித்த ஜம் தா தனா ஜனுதா தனா திமிதா தனா திமிதா தனா
திகுர்தக்க தத்தா திகுர்தக்க 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 தத்தா திகுர்தக்க தத்தா திகுர்தக்க தத்தா தத்தா தக்கிட்டா தத்திங்கின துப்தா ததிங்கின தொம் திகுர்தக்க 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 தத்தா திகுர்தக்க 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 தத்தா திகுர்தக்க தத்தா திகுர்தக்க தத்தா தத்தா தக்கிட்டா தத்திங்கின துப்தா ததிங்கின தொம் திகுர்தக்க 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 தத்தா திகுர்தக்க 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 தத்தா திகுர்தக்க தத்தா ததிங்கின தொம் தக்க ததிங்கின தக்க திக்கு ததிங்கின திகுர்தக்க தத்தா ததிங்கின தொம் தக்க ததிங்கின தக்க திக்கு ததிங்கின திகுர்தக்க தத்தா ததிங்கின தொம் தக்க ததிங்கின தக்க திக்கு கிருதகதர்கிடுதோ நட்டனமாடும் சேவடி தியானமென்று கிடைக்கும் எனவே ஏங்கினே நே நட்டனமாடும் சேவடி தரிசனமென்று 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 கிடைக்கும் எனவே ஏங்கினே நே நட்டனமாடும் சேவடி தரிசனம் என்று 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 கிடைக்கும் எனவே தலங்கு தக்க திமி தக்க ததிகின தும் தாக்கு ஜீக்கு தக்க ஜெய்க்கு தனக்க தக்க ஜம் 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 தித்தாங்கிருத தருகிடத தாக்கு ஜெய்க்கு தக்க ஜெய்க்கு தனக்கு தக்க ஜம் 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 தித்தாங்கிருத தருகிடத தாக்கு ஜெய்க்கு தக்க தித்தாங்கிருத தருகிடத தடிக்கு ஜெய்க்கு தக்க தித்தாங்கிருத தருகிடத தாக்கு ஜெய்க்கு தக்க தித்தாங்கிருத தருகிடத தடிக்கு ஜெய்க்கு தக்க தித்தாங்கிருத தருகிடத தாக்கு ஜெய் தனக்கு ஜெய்க்கு தாக்கு ஜெய் தனக்கு ஜெய்க்கு தத்தித்தா தத்திங்கின்னத்தோ ததிகின்னத்தோ தத்திங்கின்னத்தோ கிருதகதர்கிடதோ நட்டனமாடும் சேவடி தரிசனம் என்று கிடைக்கும் எனவே ஏங்கினே நே நட்டனமாடும் சேவடி தரிசனம் என்று கிடைக்கும் எனவே ஏங்கினே நே சா நித நிதமா மக மகசா நில தனிசா சமகம தனிசா நித நிதமா மக
பிறை தேவ கங்கையுமோடரவும் ஆழல் ஜடாகவியில் இளம் பிறை தேவ கங்கையுமோடரவும் ஆழசிலகை தவழும் இதழுடன் தடியன சிற்றம்பலம் தனில் ஆடும் செஞ்சடாகவியில் இளம் பிறை தேவ கங்கையுமோடரவும் ஆழசிலகை தவழும் இதழுடன் தடியன சிற்றம்பலம் தனில் ஆடும் சுவாமி ஆனந்தன் அடிமை என்று உலகமெல்லாம் அறியுமே சுவாமி நானுந்தன் அடிமை நட்டராஜா தேவா சச்சிதா ஆனந்த நட்டராஜா தேவா சச்சிதா ஆனந்த நட்டராஜா தேவா தலம் தகதி மிதகத திகின தோம் தா தக ஜம் தரிதா தகதிக ஜம் தரிதா தகுந்தரி கிகுந்தரிதா தகுந்தரி குகுந்தரிதா ஜம் தரிதா தகுந்தரிதா நகுந்தரிதா குகுந்தரிதா ஜம் தரி குமுந்தரி நகுந்தரி குகுந்தரிதா தித்தா கிருதரிடுதோம் தித்தா கிருதரிடுதோம் தகதிக்கு கிருதரிடு நட்டராஜா தேவா சச்சிதா ஆனந்த 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 நட்டராஜா தேவா சச்சிதா ஆனந்தமாக சா நே சா நே த நே சா த நே சா ரே க மாக சா நே சா நே த நே சா த நே க நட்டராஜா தேவா சச்சிதா ஆனந்த நட்டராஜா தேவா சச்சிதா ஆனந்த ஆடும் உன் அழகில் மோகம் கொண்ட இவளை பாராடும் உன் அழகில் மோகம் கொண்ட
சச்சிதா ஆனந்தம் மக மக சனி ச நித நித ரிக மக நி சனித மக ரிக மக மக சனி ச சரிக மதனி சனித மக சனி சரிக நட்ட யா தேவா சச்சிதா ஆனந்த நட்டதா யா தேவா சச்சிதா ஆனந்த நந்தி பிருங்கி சிவகணம் முனிவர்களும் இந்திரனுடன் அமர கோடிகள் பணியும் நந்தி பிருங்கி சிவகணம் முனிவர்களும் இந்திரனுடன் அமர கோடிகள் பணியும் நந்தி பிருங்கி சிவகணம் முனிவர்களும் இந்திரனுடன் அமர கோடிகள் பணியும் நட்டதா யா தேவா சச்சிதா ஆனந்த நட்டதா யா தேவா சச்சிதா ஆனந்த நித மக 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 நித நித கம தம கம தனி தரி தானி தம தனி தனி தம கம தனி தம கதனி தனி சாரி கதனி தம கம தம கம கதனி சரி கரி கம தம கம தனி தரி தானி தம தனி தனி தம கம தனி தம கதனி தனி சாரி கனட்டரா யா தேவா சச்சிதா ஆனந்த நட்டரா யா தேவா சச்சிதா ஆனந்த புன்னகைத்த வழிதழில் அழகையும் கடைக்கண் அழகையும் கண்டாள் மழுப்படையை செஞ்சடையை தோளுடையை மதகஜ நடையை நினைந்துருகும் இவளையாண்டவும் புன்னகைத்த வழிதழில் அழகையும் கடைக்கண் அழகையும் கண்டாள் மழுப்படையை செஞ்சடையை தோளுடையை மதகஜ நடையை நினைந்துருகும் இவளை ஆண்டருள் நட்டரா யா தேவா சச்சிதா ஆனந்த புன்னகைத்த வழிதழை அழகையும் கடைக்கண் அழகையும் கண்டாள் மழுப்படையை செஞ்சடையை தோளுடையை மரகத நடையை நினைந்துருகும் இவளை ஆண்டருள் நட்டரா யா தேவா சச்சிதா ஆனந்த நட்டரா யா தேவா சச்சிதா ஆனந்த ரித சனித மக மக ச ரி க ம த நி த ரித சனித மக மக ச ரி க ம த நி த சனி த நி நி த ம ம மக ச மக த ம நி த சனி த மக க ம நி த நி த சனி த நி நி த ம ம மக ச மக த ம நி த சனி த மக க ம நி த நி சரி க மக சனி ரி சனி த நி சனி த மக ம ப க ரி த